மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். சொன்ன குலையுமா எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள் கூட்டணி நீடித்தாலும் சரி, நீடிக்காவிட்டாலும் சரி, அல்லது யாராவது ஒன்று இரண்டு கட்சிகளை இனியும் புதிதாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் கூட்டணி நாங்கள் பெரிய பலமான கூட்டணி என்று சொன்னாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை முன்னிட்டும் அரசியல் அரங்கத்திலே புதிதாக கற்பனையாக சொல்கிறாரா என்ற கேள்வியை கூட சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இயக்கத்திலே இருந்து பாடுபட்டு பிறகு சில சூழ்நிலைகளிலே இயக்கத்தை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த ஒரு எனது உயிர் சகோதரர் ஒருவருடைய துணைவியார் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாகி அவர் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு நான் அங்கே போயிருந்த போதுதான் அந்த வீட்டில் ஒரு புகைப்படத்தை பார்த்து நான் திகைப்படைந்து விட்டேன். கலைஞர்களுடைய கரம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு பக்கத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார்கள். இதை நான் நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பேசினேன். இவர் இப்படி சொன்னாருங்கிறதுக்கு பேசுறாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கூட யாரும் கேட்கலாம். அவர் கையை பற்றி கொண்டார். நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது போல தம்பிக்கு கடைசி வரை பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த புகைப்படம் இருக்கிறது. 2 நாட்களுக்குள் நம்முடைய அலுவலகத்திலேயே அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கப் போகிறேன். என்றால் தான் கடைசி சந்திப்பு, அதில் என்ன நடந்தது நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு சாட்சியமாக இந்த புகைப்படம் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம். எந்த விதமான சலனமோ சஞ்சலனமோ சபலமோ எதுவுமே இல்லை. நாம் ஆளுகிற அரசுக்கு மாறாக ஒரு கருத்தையும் நம்மவர்களில் யாரும் எந்த மேடையிலும் பேசுவதில்லை. நாம் அதுபோல எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை. சொன்ன விதத்திலேயே. என்றால் மற்ற கட்சிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், மற்ற கட்சிகள் தனித்தனி கட்சிகள். ஆளும் திமுக அரசுக்கு தங்களுடைய ஆதரவு தொடரும் என்றும், அதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக தன்னுடைய விமர்சனங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்வைத்ததை பார்த்தோம்.